அந்த கருப்பட்டி காய்ச்சறது இதுதான், இப்படி தான் காய்ச்சுவாங்க. பதினியை ஃபுல்லாத்துலேயுமே இந்த இடத்துல ஊற்றிட்டு ஃபுல்லாக ஹை ஹீட் பண்ணுவாங்க. அப்போ ஹை ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி பொங்கி வரும்போது இந்த மாதிரி ஆற்றி விடுவாங்க, இல்லைன்னா அது கொட்டி சிந்திரும். கருப்பட்டியோட இது கையெல்லாம் பார்த்தோம்னா மக்களே, இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்துட்டு கரெக்டாக பனை மாதிரியே இருக்குது கையெல்லாம். அந்த அங்கே இப்போ அண்ணன் வந்துட்டு ஏறாப்புல பனை சீவலுக்கு கிளம்புறாப்புல. அந்த பனையில் இருக்கிற அந்த நீர், அதான் பதநீர். அந்த நீர் வந்துக்கிட்டு ஹாய் மக்களே, வேர்வை சிந்தி உழைக்கும் மக்களின் கஷ்டங்களை வெளி உலகத்திற்கு தெரிவிப்பதற்கான தளம் இது. வெல்கம் டு உழைக்கும் கரங்கள் சேனல். உடனே உங்கள் பேர்? வைகுண்டம். வைகுண்டம். ஊருன்னு? ஊர் வேம்பார். வேம்பார். இங்கே வந்து இப்போ இதில் விதிலி போட்டு அப்போ நீங்கள் காய்ச்சி? இதில் 10 வருஷமாக நான் தான் செய்வேன் பண்ணீங்க. அப்படியா? எத்தனை மணி செய்வீங்கன்னு? 40 செய்வேன். 40 வருஷம். நீங்கள் ஒரே ஆள் தான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் ஜெயராமன்னா, அவங்க வந்துட்டு பனையில் ஏறி அந்த மாதிரி பனைகளில் இந்த களையெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த பனைகளில் ஏறி அங்கேருந்து பதினி, அந்த பனையிலேருந்து ஒரு சொட்டு சொட்டாக வடியும். அந்த பதினியெல்லாம் சேர்த்து கீழே இறக்கிட்டு வந்து இதுதான் விடுலி. இது எப்படின்னா, இதில் தான் வந்துட்டு அந்த பதினியை கொண்டு வந்து கருப்பட்டியாக மாற்றுறாங்க. இந்நாட்கள்லேருந்து எல்லாருமே இப்போ படிக்கிறதுக்கு தான் போவாங்க. இவங்க எல்லாருமே ஸ்கூல் போவாங்க. போயிட்டு இந்த மாதிரி லீவு நேரங்களில் இந்த மாதிரி இப்போ இந்த விடுலியெல்லாம் இவங்க வந்துட்டு கரெக்டாக ரெடி பண்ணுவாங்க. அப்போ ரெடி பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அங்கே இப்போ அண்ணன் வந்துட்டு ஏறாப்புல பனை சீவலுக்கு கிளம்புறாப்புல வேற போகிறாங்க. அதில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த களையம் இருக்குது. அந்த களையத்தில் தான் இந்த மாதிரி பதினிலாம் சேர்ந்து போயிருக்கும். இப்போ தான் பனையெல்லாம் சீவிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஒரே ஒரு பனை மட்டும் இப்போ லாஸ்ட்டாக சீவ வேண்டியிருக்கு. அப்போ இந்த பனையை அவங்க சீவுறதுக்கு இப்போ ஏறிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தான் அதில் வந்துட்டு மேலே போயிட்டாங்க. கொஞ்சம் ஜூம் வந்துட்டேன். அதை ஊற்றிட்டு இந்த மாதிரி அவங்க பாலையை அந்த இதை தடவி அதில் வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ அந்த பாலையை சீவி விட்றாங்க. பாலையை சீவி விட்டால் தான் அந்த பனையில் இருக்கிற அந்த நீர், அதான் பதநீர். அந்த நீர் வந்துக்கிட்டு கரெக்டாக சொட்டு சொட்டாக அந்த இறங்கும். இதை மறுபடி இன்னைக்கு சிரமம் இல்லை, நாளைக்கு காலையிலேயோ இந்த பதினி மறுபடியும் எடுப்பாங்க. இப்போ அண்ணன் மேலே போய் அந்த வேலையிட்டாங்க, முடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. செஞ்சு வர்றாங்க. கரெக்டாக அவங்க எங்கே அந்த ஸ்டாண்டை வச்சுருக்காங்களோ அதை கரெக்டாக காலை வச்சு கீழே இறங்கி வந்துடுறாங்க. இப்போ இங்கே வந்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போ இவங்க இந்த ஒரே ஒரு கலையத்தில் மட்டும் எடுத்த பயணி இதுதான் பதினி, அந்த பதினி. ஸோ இப்போ என்னென்னா, இதே மாதிரி வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இவங்களுக்கு இப்போ இங்கே 40 பனை இருக்குது. 40 பனையில் கொஞ்சம் நிறையா இது கலையங்கள்லாம் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு என்னென்னா சீசன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சீசனும் முடிய போகிற டைம் ஆகி போச்சு இல்லை? ஆமாம் ஆமாம். அந்த கையெல்லாம் பார்த்தோம்னா மக்களே, இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்துட்டு கரெக்டாக பனை மாதிரியே இருக்குது கையெல்லாம். அந்த ஸ்ராட்ச் இப்போ இந்த மாதிரி இதுகள்லாம் இப்போ ஸ்ராட்ச் வந்தது தானே. இப்போ இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது போடுவீங்களா? அந்த அளவுக்கு கடுத்து இருக்குது. நெஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ராய்ப்பு ஓடி இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கையெல்லாம் கடுத்து போயிருக்கும். இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு தான் அவங்க வந்துக்கிட்டு இந்த மாதிரி பதினி இதுகள்லாம் ரெடி பண்ணுறாங்க. வந்து சேராமத்துறை கருப்பட்டி அப்படின்னு தான் கொடுத்துருப்போம். அதில் வந்து நாங்கள் கொரியர் எல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்கீங்க. ஸோ மக்களை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இது வந்துக்கிட்டு கரெக்டாக சாயல்குடிக்கு பக்கத்துலேயே அண்ணன் வந்துட்டு வேம்பார்லேருந்து இங்கே வந்து பணச்சி வைக்கிட்டு இருக்காங்க. ஜெயராமத்துறை கருப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அண்ணன்ட்ட டைரெக்டாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து சரி, இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போய் கருப்பட்டி எந்த மாதிரி தயாரிக்கிறாங்க, அவங்க எதில் போய் காய்ச்சுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க. இப்போ அந்த வந்துக்கிட்டு இருக்கு, அது வந்துட்டு கரெக்டாக பதினி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த புகையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் நான் கொண்டு வரேன்.
இந்த மாதிரி அந்த சின்ன இதுல இருந்து இறக்கிட்டு வந்து இந்த பெரிய இதுல ஊற்றி இங்கே கொண்டு வந்து கொட்டுவாங்க. வாங்க இன்னைக்குள்ள போவோம். வாங்கக்கா. அந்த கருப்பட்டி காய்ச்சறது இதுதான், இப்படி தான் காய்ச்சுவாங்க. பதினியை ஃபுல்லாத்துலேயுமே இந்த இடத்துல ஊற்றிட்டு ஃபுல்லாக ஹை ஹீட் பண்ணுவாங்க. அப்போ ஹை ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி பொங்கி வரும்போது இந்த மாதிரி ஆற்றி விடுவாங்க, இல்லைன்னா அது கொட்டி சிந்திடும். கருப்பட்டியோட இது ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த கொஞ்சோண்டு பதினால அதையும் அதில் ஊற்றிடுவாங்க. மக்களே இதில் கரெக்டாக இப்போ பதினியை போடும்போது அந்த பதினி வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூச்சாறு அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அந்த கருப்பட்டிக்கு கொஞ்சம் முந்தின பதமாக அந்த கூச்சாறு குடிக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள்லாம் ஃபேன்ஸு. அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகும்? ஒரு 3/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். இன்னும் கரெக்டாக 3/4 மணி நேரத்தில் கருப்பட்டியாக ரெடி ஆகும். இன்னும் சரி கூப்பணிச்சாருக்கு ரெடி ஆகிடும். கூப்பணிச்சாரு கரெக்டாக ரெடி ஆகும். சரி சரி. அதான் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுகளை இவ்வளோ அளவுக்கு பதினியை நம்ம ஊற்றி காய்ச்சினாலும் ஏன்னா இதுலேருந்து எத்தனை கிலோ கருப்பட்டி வரும் ஒரு கணக்கு? 4 கிலோ இருக்கும். 4 கிலோ இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பதினி வச்சு காய்ச்சினாலும் மக்களே ஒரு கிட்டத்தட்ட 4 கிலோ தான் இவங்களுக்கு வந்துட்டு தேரும். அப்போ 4 கிலோ தேர்றதுக்கு இவங்க வந்துக்கிட்டு காலையில் இருந்து ஒரு மதியம் ஒரு 2 மணி வரை 3 மணி வரைக்கும் மொத்தமாக எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருமே எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிற எல்லாருமே இங்கே வந்து வேலை பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த உழைக்கும் கரங்கள் சேனல் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாதிரியாக ஒரு உழைப்புக்கு உதாரணமாக இருக்கிற ஒரு நபர்களுடைய அந்த வாழ்வியலை நம்ம சொல்கிறது தான் இந்த சேனல் அப்படின்னு இப்போ அண்ணன் நமக்கு வந்துட்டு அந்த கூச்சாறு எடுத்து தர்றாங்க. ஆமாம், அந்த கூச்சாறு வந்துக்கிட்டு இப்போ இதுவரை நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் அந்த கூச்சாறு. இது இன்னுமே திக்காகும். அண்ணன் எடுத்துகிட்டு வந்த பதினி நம்ம பார்த்தோம், அதுக்கடுத்து உள்ள பதம் தான் இது. இந்த பதம் இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் தான் எடுத்து சிரட்டையில் ஊற்றி அந்த கருப்பட்டி வந்துட்டு தயாரிப்பாங்க. வந்துட்டு நம்ம அந்த கூச்சாறு, அதாவது கூப்பதினின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல. இதை நாங்கள் எங்கள் ஊரில் கூச்சாருன்னு சொல்லுவோம். அண்ணன் அந்த கூச்சாறு எடுத்து வந்திருக்கப்பலாம் அந்த கூச்சாரை இப்போ நாங்கள் வந்துக்கிட்டு இந்த இயற்கையான ஸ்பூன் இது, இந்த இயற்கையான ஸ்பூனில் நாங்கள் எடுத்து சாப்பிட போகிறோம். டேஸ்ட் அப்படி இருக்குது சரியானட்டு. அக்கா வந்துட்டு நமக்கு இப்போ அந்த கருப்பட்டி எப்படி ஊற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நமக்கு வந்துட்டு பதினிக்கு அப்புறம் நமக்கு கூச்சாருக்கு அப்புறம் நமக்கு இப்போ வந்துட்டு கருப்பட்டியாக ஊற்றுற அந்த பதம் வந்துருச்சு. அதனால் இப்போ அந்த கருப்பட்டி ஊற்றுறதை நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ அந்த கருப்பட்டி இதில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கையில் இதை கிண்டிக்கிட்டு அக்கா அங்கே வந்துட்டு சிரட்டையெல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கா அது கிண்டலைன்னா என்னக்கா செய்யும்? என்னக்கா இப்ப தொடக்கம் மனப்பாஞ்சிருந்து சொன்னீங்கக்கா, சும்மா சொல்லுங்க. நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா? ஆமா, நாட்டு சக்கரை மாதிரியே இதான் ஆயிரும். அதே மாதிரி உதிர்ந்துருமோ? அப்படியே உதிர்ந்துரும். சரி சரி. கருப்பட்டிக்கு வராது, கருப்பட்டி பதத்துக்கு வராது. ஆமா, நம்ம கருப்பட்டி சரட்டில ஊத்துறோம்னா அப்படி இருக்காது. உதிர்ந்து வர்ற மாதிரி வரும். நாட்டு சக்கரை மாதிரி இருக்கும். சரி சரி. அதுதான் அதை கிண்டு, அதனாலதான் அதை கிண்டிக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா அது வந்துட்டு மணல் மாதிரி உதிர்ந்துரும். அதுக்கு பேர் மனப்பாஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டாங்க அக்கா. இப்போ கிண்டி விட்டுட்டு எடுத்து ஊற்ற போகிறாங்க. எதுலக்கா எடுத்து ஊற்றுவீங்க? கரண்டியா? சரி சரி. அட்டை கரெக்டாக கிண்டுறதுக்கு மட்டும்தான். இது வச்சு ஊற்றணும்னா அது வந்து ஃபுல்லாக இனி வந்து சீக்கிரம் ஊற்றல அப்படின்னா உறைஞ்சிரும். வேகமாக ஊற்றணும். உறைஞ்சிரும். சரி 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 சரி. அதனால வேகமாக நம்ம ஊற்றணும். இப்போ கரெக்டாக இங்கேயே கருப்பட்டி பதம் வந்துடுதுண்ணா. பாருங்க மக்களே, சிரட்டையில் வந்துட்டு இதுதான் கருப்பட்டி ஊற்றுறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ நமக்கு அங்கே செஞ்ச அந்த கருப்பட்டி வந்துட்டு அண்ணே அவங்களாவே, அதாவது ஓனாக அவங்களே தயாரித்து அவங்களே வந்துக்கிட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா 1 கிலோ இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டு வந்திருக்காங்க. அதை வாங்கிக்கிட்டு இப்போ போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்துட்டு அவங்க தயாரித்து வச்சுருந்த கருப்பட்டிகள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி கிலோ கணக்கில். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, பனையிலேருந்து பதினி இறக்கி கருப்பட்டி உருவாக்கி அதை விற்கிற வரைக்கும் அண்ணனே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு நம்பகத்தன்மைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது இல்லை. அதே மாதிரி இவங்களுடைய எந்த அளவுக்கு தரமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி கண்கூடாகவும் பார்க்குறீங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அக்கா வந்துக்கிட்டு இப்போ இன்றைக்கி உள்ள அந்த பதினியை காய்ச்சி கருப்பட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்துக்கிட்டு நேற்று உள்ள அந்த கருப்பட்டிகளை எடுத்து, நேற்று முந்தானத்தில் உள்ள கருப்பட்டிகளை எடுத்து இந்த மாதிரி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு கருப்பட்டி, அதாவது எந்த கலப்படமுமே இல்லாத நேரடியாக பனையிலேருந்து வர்ற கருப்பட்டி வேணும் அப்படின்னா அண்ணனை தொடர்பு கொள்ளுங்கள். அண்ணனுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே இந்த வீடியோவில் கொடுத்துருவோம். மக்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க. பனையிலேருந்து கரெக்டாக இறக்கி கருப்பட்டி காய்ச்சி அந்த கருப்பட்டியை ஊற்றி அதை எடுக்கிற வரைக்கும் உள்ளதை நீங்கள் பார்த்தீங்க. அண்ணன் இது எல்லாத்தையுமே அவங்களே ஓனாக டைரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அண்ணன்ட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கமெண்ட்ஸில் அண்ணனோட நம்பர் கொடுக்குறோம், டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்றோம். அண்ணனை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கிறோம். சரியா? அண்ணே